ஹலோ வியோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026 நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஜிஆர் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட்ல இருந்து அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ஸ் 2026க்கு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இங்கே பேச்சுலர் விஷுவல் ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு நியர்லி ஒரு 6 ப்ரோக்ராம்ஸ் இங்கே அவைலபிளா இருக்கு. 6 ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன, இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, இந்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இங்கே அவைலபிளா இருக்கு, இந்த ப்ரோக்ராம்ஸை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்டாக நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுறது காரியம் சரிங்களா? நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு அஃபிஷியலா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஜிஆர் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட்ல இருந்து உங்களுக்கு அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அதாவது டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி கீழே தான் இந்த இது இயங்குது. 60 வருஷமானதுக்கு மேல இருக்கிற இந்த எம்ஜிஆர் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட்ல இருந்து அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026-27 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பேச்சுலர் விஷுவல் ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் படிக்க நினைக்கிறவங்க இதுல நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இங்க டோட்டலா 6 ப்ரோக்ராம்ஸ் இங்க அவைலபிள் இருக்கு. நீங்க பேச்சுலர் விஷுவல் ஆர்ட்ஸ் சினிமாட்டோகிராஃபி இருக்கு. அதே மாதிரி பேச்சுலர் விஷுவல் ஆர்ட்ஸ்ல டிஜிட்டல் இன்டர்மீடியேட், தென் பேச்சுலர் விஷுவல் ஆர்ட்ஸ்ல ஆடியோகிராஃபி, ஓகேங்களா. தென் பேச்சுலர் விஷுவல் ஆர்ட்ஸ்ல டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே ரைட்டிங், தென் பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ்ல ஃபிலிம் எடிட்டிங், தென் பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ்ல அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க உங்களுக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க அப்ளை பண்றவங்க நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க வெப்சைட் www.filminstitute.tn.government.in இந்த வெப்சைட் மூலமா உங்களுக்கு May 12 இருந்து உங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு June 2 உங்களுக்கு லாஸ்ட் டேட் சொல்லிருக்காங்க. நம்ம வெப்சைட் போயிருவோம். இதான் வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடா எல்லா தகவலுமே இதுல அவைலபிளா இருக்கும். நீங்க அட்மிஷன்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடா இதுக்கான மினிமம் பர்சன்டேஜஸ் எவ்வளவு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் உங்களுக்கு பாஸ் ஆன போதும். தென் எம்பிசி, டிஎன்சி, பிசி, ஓசி கேண்டிடேட் 40% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். இதுல எல்லா கோர்சஸ்க்குமே அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி/எஸ்டி கேட்னா 24 இயர்ஸ் எக்ஸிஸ் தவிர 24 இயர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். எஸ்சி/எஸ்டினா உங்களுக்கு 26 இயர்ஸ் இருக்கணும். தென் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் பேட்டர்ன் தான். உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் 15,000 per annum வரும். ஸ்பெஷல் ஃபீஸ் 2,000, டெவலப்மெண்ட் சார்ஜஸ் 1,000 rupees, அண்ட் காஷன் டெபாசிட் 500, தென் சொசைட்டி ஃபீஸ் ஒரு 500, தென் ஹாஸ்டல் ஃபீஸ் அகாமடேஷன் பேஸ்ட் ஆன் ரூம் அவைலபிலிட்டி படி ரூட் ஆர்சிசி, ஓகேங்களா, 120 rupees வரும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், யூனிவர்சிட்டி வெரிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் யூனிவர்சிட்டி கைட்லைன்ஸ் மூலிமா உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எஸ்சி/எஸ்டி அந்த டிசபிலிட்டி கேண்டிடேட் ஃபீஸஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி டிசிப்ளின் கோட் ஆஃப் கான்டாக்ட் நீங்கள் அட் டைம் ஆஃப் அட்மிஷன்ஸ் அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க இது எல்லாமே நீங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். தென் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கோர்சஸ் எல்லா கோர்ஸுமே இங்கிலீஷில் தான் இருக்கும். இந்த செப்பரேட் அப்ளிகேஷன்ஸ் ஒவ்வொரு ப்ரோக்ராமே உங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பேரண்டோட லேட்டஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் டைம் ஆஃப் அட்மிஷன்ஸ் அப்போ நீங்கள் கொண்டுட்டு வரணும். தென் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பிஹேவியர் இதில் கரெக்டாக பார்த்துக்கணும். டிசிப்ளின்ஸ் எல்லாமே இரகுலேட்டிவ் ஆஃப் அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அலோடு கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டில் ரிமைன்ஸ் ஆப்சன்ஸ் ஃபார் கிளாஸஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வித்தவுட் பர்மிஷன்ஸ் பிரின்சிபல்ஸ் இல்லாமல் உங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க அது சொல்லியிருக்காங்க. தென் அசோசியேஷன் நோ அசோசியேஷன்ஸ் சொசைட்டி ஃபார்ம் பண்ணக்கூடாது வித்தவுட் அப்ரூவல் ஆஃப் பிரின்சிபல் அது சொல்லியிருக்காங்க. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டுமே ஒரு 17 இது கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அட்டண்டன்ஸ் கம்பல்சரி, எவ்ரி செமஸ்டர்ஸ் கம்பல்சரி. நீங்களா ஷார்டேஜ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னால் எக்ஸாமினேஷன் அலோவ் பண்ண முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் 200 rupees சொல்லிருக்காங்க. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் 60 rupees சொல்லிருக்காங்க. நீங்களா உங்கள் இன்ஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயிலில் வரும், ஓகேங்களா. நீங்கள் கேண்டிடேட் செலக்டட் கேண்டிடேட்ஸ் கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி அட்டன் பண்ணுங்க அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் இதில் உங்களுக்கு இதான் இதில் சொல்லியிருக்கேன். இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம்.
இல்லை ஒவ்வொரு கோர்சஸ்ல எவ்வளோ நம்ம சீட்ஸ் அது ஒரு ப்ரோக்ராமை பற்றி டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோக்ராமோட. ஓகேங்களா, விஷுவல் ஆர்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ். நீங்களா டோட்டலாக வந்து 14 சீட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு. ஓகேங்களா, ஒவ்வொரு கோர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 சீட்ஸ் தான் இதில் அவைலபிளாக இருக்கு. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு கோர்ஸ்க்குமே 14 சீட்ஸ் தான். நீங்கள் டைரக்ஷன்ஸ் போனாலும் சரி, எல்லா இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 சீட்ஸு. பட் 4 இயர்ஸ் கோர்சஸ். ஓகேங்களா, எல்லா இதுலையுமே தகவலுமே ஒவ்வொரு கோர்சஸ் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க இதில் போயிட்டு உங்கள் ஆன்லைன் சர்வீஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா, இதில் நீங்கள் யூசர் மேனுவல் ஃபஸ்ட்டே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு ஆனால் யூசர் மேனுவல். ஓகேங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம், ஆதார் நம்பர், தென் மெயில் ஐடி, தென் ஃபோன் நம்பர், தென் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வேணும். தென் ஓடிபி ஓகே வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு உங்களுக்கு லாகின் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள், உங்கள் ஆதார் தென் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். தென் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா, நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் எது சேஞ்ச் பண்ணுறீங்களா இல்லை சேவ் கொடுத்துருங்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணோம். பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ண தேவை ஃபில் பண்ணணும். தென் கம்யூனிகேஷன் அட்ரஸ், தென் அதுக்கு கார்டியன் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. தென் அடுத்து அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஸ்பான்சர் பை இந்தியன் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இதில் இருக்கீங்களா, இந்த அதர் எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு அதெல்லாம் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் உங்களோட 10th மார்க்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு 10th மார்க்ஸ் உங்களுக்கு கேட்கும். தென் அதுக்கப்புறம் 12th மார்க்ஸ் கேட்கும். தென் ஆஃப்டர் வேர்ட்ஸ் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு ஓகேங்களா, உங்களோட டிப்ளமா ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமா அட்டாச் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணுறீங்க, என்னென்ன கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ரெஃபரன்சஸ் நம்பர்ஸ் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காட்டும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க எல்லாமே அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, நீங்கள் இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து June 2 வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. தென் உங்கள் கோர்சஸ் அச்சீவ்மெண்ட்ஸு, தென் அல்யூமினி டீடைல்ஸ், ஈவெண்ட்ஸு, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பட் ஆனால் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 சீட்ஸ் தான் ஒவ்வொரு கோர்சஸ்லுமே உங்களுக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா, நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸ் தனித்தனியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோர்ஸஸ்க்கு வந்து 200 rupees வந்து வரும். தென் எஸ்சிஎஸ்டி என்னன்னா உங்களுக்கு 60 rupees வந்து வரும். சரிங்களா, அதனால் வந்து உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒரு 14 சீட்ஸ் தான் இருக்குது. மேற்கொண்டு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக வேறு தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.